பெரிய பசங்க எல்லாம் பெரிய கனவுகளை காணலாம், அந்த கனவுகள் நிஜமாவும் ஆகலாம். இந்த வார்த்தைகள் தமிழகத்தின் மண்ணில் பிறந்து இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஒரே மனிதருடையவை. டாக்டர் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்த கலாம் ஒரு கடைசி வரிசையில் இருந்த படகு தொழிலாளியின் மகனாக இருந்தார். ஏதாவது ஒன்று சாதிக்கணும் என்ற துடிப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. பள்ளிக்கூட காலத்தில் பசுமை நிலத்தில் நடந்து சென்று படித்தார். பட்டப்படிப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து விமான பயிற்சி மற்றும் நவீன அறிவியல் மீது அவருடைய ஆர்வம் மலர ஆரம்பிச்சது. இந்தியாவின் முதல் ஏவுகணை திட்டம் அக்னி, பிரித்வி ஆகியவை ஆனது அவருடைய கைகள் மூலம்தான். இவரது முயற்சியால் இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறியது. 2002 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ஒரு தலைவராக இருந்தும் அவர் ஒரு ஆசிரியராக தான் வாழ விரும்பினார். அவர் மாணவர்களுக்கு சொன்னது, கனவு என்னவென்றால் உறக்கத்தில் காண்பது கனவு அல்ல. Dream is something that does not let you sleep. 2015 மாணவர்களுக்கு சொற்பொழிவு செய்யும் போதே அவர் இறந்தார். அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடம், கனவுகள் காண சொல்லிக் கொடுத்த ஒரு வாழ்நாள் தொண்டு. அவர் போனாலும் அவர் விதைத்த கனவுகள் இன்னும் இந்திய மாணவர்களின் இதயங்களில் மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உங்களுக்கு அப்துல் கலாம் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இது போல ஸ்டோரி கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.